Praise the Lord. Praise the Lord. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் போகலாம் கீழே. Greetings to every one of us here this morning. This is the God of Mercy Church. God of Mercy சபையாக இருக்கிறது. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Shall we all just smile unto God, our Jesus Christ? Amen. We'll give a smile offering this morning. ஆமென். எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு புன்னகையை செய்யலாமா? Hallelujah. ஹalleluya. God wants to see us happy all the time. ஆமென். இயேசப்பா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்பதை பார்க்கவே விரும்புகிறார். 5 months have gone by. 5 மாதங்கள் கடந்து போனது. We have come into the 6th month. 6வது மாதத்திற்கு நாம் வந்து இருக்கிறோம். And this month some of you are celebrating wedding, maybe wedding day. You don't know. If you are doing it, may God continue to bless you. ஆமென். இதோ 6வது மாதம் தொடங்கி இருக்கிறது. எல்லாரும் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, வெட்டிங் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. Hallelujah. ஹalleluya. The promise for, not only for this month, the promise today is from Isaiah chapter 61 verse 3. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா 61 verse 3. 61:3. This is not only for this month, the promise of God, it is throughout your life. ஆமென். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் தொடரும். அது சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். ஆமென். In English, to appoint unto them that mourn in Zion, to give unto them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness, that they might be called trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. ஆமென். Loving Heavenly Father, even as your word is spoken in this place, let your word bring in greater encouragement in every one of your children. அப்பா தேவனே, இந்த வாக்குத்தத்தத்தை இங்கு பகிர்ந்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு பெரிய உருமாற்றங்கள் உண்டாகட்டும் ஐயா. The promise today, இன்றைக்கு வாக்குத்தத்தமாவது not only for today, for the whole of your life, உங்களுடைய வாழ்நாள் முழுவதுக்கும். it says beauty for ashes. ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். The highlight here is God's ability to bring positive and restorations in your lives. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்துட்டு ஒரு முழுமையையும் கர்த்தர் வந்துட்டு காரியங்களும் செய்வதற்காக இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்ற காரியத்தை சொல்லுகிறார். A positive change in your lives. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்ல காரியங்கள் நடப்பதற்காக செய்ய In போகிறார். spite of your sufferings that you're going through, நீங்கள் இதோ கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ultimately you become like the tree of righteousness. ஆமென். நீங்கள் நீதியின் இதோ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார். Even the deepest of sorrows, நீங்கள் இதோ ஆழமான கவலைகளிலே இருந்தாலும் God says that he will bring joy and you will praise him. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவேன், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று. Hallelujah. He knows all that you are facing, the hard times that you're facing, the hard times that you're going through. நீங்கள் இதோ கஷ்டப்படுகிற காரியங்கள், நாட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். And God does not want you to be stuck in this place. அதே இடத்திலே நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. So he offers something better. ஆமென். அதனால் கர்த்தர் வேறு நல்ல காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். Beauty for ashes. ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. Joy for mourning. ஆமென். இதோ துக்கத்திற்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். Garment of praise for the heaviness in your heart. துதியின் உடையை கர்த்தர் கொடுத்து இருதயத்திலிருந்து துதிக்க வைக்கிறார். He wants you to be like a tree of righteousness. That is a tree that's so very strong, deep rooted in Jesus Christ. Whatever the calamities, you will not be shaken. ஆமென். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் இதோ ஆழமாக நாட்டப்பட்ட இதோ நீதியின் விருட்சமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. 'The crown of beauty and oil of gladness, that is a tree of righteousness. That is a tree that's so very strong, deep rooted in Jesus Christ. Whatever the calamities, you will not be shaken. Hallelujah. The crown of beauty and oil of gladness,
The crown of beauty. சீயோனில் துயரப்படுகளுக்கு சீர்படுத்தும். No, just translate. No, Okay. crown of ஆனந்த beauty. தைலத்தையும் Oil of gladness. துதியின் உடையையும் And the garment of praise. Everything is ஒடுக்கின ஆவிக்கும் பதிலாக everything துதியின் உடையையும். is hidden in this promise. இந்த வாக்குத்தத்தத்திலே இவைகள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. This morning you need to receive it. நீங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. All you need to do is, Lord, I receive it with a cheerful heart. ஆமென். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் என்னவென்றால், கர்த்தாவே நான் இதோ சந்தோஷமாக இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன். And when you receive the word of God this morning, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் you பொழுது become like the trees of righteousness. ஆமென். நீங்கள் இதோ நீதியின் விருட்சங்களாக இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. You will bear fruit even in difficult times. ஆமென். கஷ்டமான வேளையில கூட நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. He takes your burden. There's a divine exchange in this promise. He takes your burden and he gives you joy. ஆமென். கர்த்தர் இதோ உங்களுடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு இதோ சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு பரிமாணம் அங்கு நடக்கும். Hallelujah. Hallelujah. There's an exchange happening in this place. இந்த இடத்திலே பரிமாணம் நடந்து கொண்டு இருக்கிறது. Your sorrows are going to be turned to joy. ஆமென். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். Hallelujah. Hallelujah. Your mourning will be turned to dancing in the Lord. ஆமென். உங்களுடைய மௌனங்கள் நீங்கள் நடனமாடுகிற காரியங்களாக மாற்றப்படும். Hallelujah. Hallelujah. When Abraham was 100 years old, he was going through those ashes, but the Lord made it a beauty and gave him Isaac. ஆமென். இதோ அபிரகாம் இதோ நரைமுடிக்கு கடந்து போன நேரத்திலே அந்த வயதான காலத்திலே அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து ஐசேக்கு அதாவது யாக்கோபை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். Gideon was a coward. Gideon was a coward. ஆமென். கவர்ட் கோழை. கோழை. Gideon ஒரு கோழையா இருந்தான். ஆமென். That ash was turned to a great warrior because he trusted, leaned on Jesus Christ. ஆமென். அவன் கர்த்தர் மேல் சார்ந்திருந்ததனால் கர்த்தர் அந்த கோழையை பராக்கிரமசாலியாக மாற்றினார். Hallelujah. Hallelujah. David was a forgotten shepherd, but God made him a king. His ashes was turned to beauty as a king. ஆமென். தாவீது இதோ ஒரு மேய்ப்பனாக அவன் காணாமல் இருந்தால், ஆனால் கர்த்தர் இதோ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாக ஒரு ராஜாவாக அவனை மாற்றினார். Esther was a captive girl in a foreign land. ஆமென். இதோ எஸ்தர் வந்து ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள். But there her ashes were turned to beauty. She became a queen, a beautiful queen ruling the whole of 127 countries. ஆமென். எஸ்தர் வந்து அவளை வந்து கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாக மாக்கி 127 ராஜ்யங்களுக்கு ஒரு ராணியாக மாற்றினார். Hallelujah. Daniel was a young man, but when he was captured, even towards the end of his life, he was made the prime minister of that country. Your ashes will be turned to a crown of beauty. Amen. இதோ தானியேலை கூட கர்த்தர் வந்து அந்த தேசத்திற்கு பிரைம் மினிஸ்டராக மாற்றினார். இதோ உங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சிங்காரமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. This morning, more than you ask or think of, the Lord is going to bless you in a very special way. கர்த்தர் விசேஷித்த விதமாக நீங்கள் கேட்பதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக கொடுக்க கர்த்தர் காத்துக் கொண்டே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So that is the promise verse that's been spoken in this place. The message is still yet to come. Amen. இதோ வாக்குத்தத்தத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் இது பகிர்ந்து கொடுக்கிற வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிற நேரம் இன்னும் தொடங்கவில்லை. Hallelujah. Hallelujah. Okay, let's get into the main message this morning. மெயின் மெசேஜ்க்கு நம்ம கடந்து போகலாம். 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Chapter 5 verse 10. நம்மை தமது That switch, press that switch properly. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. Amen. But the God of all grace, who hath called us unto his eternal glory by Jesus Christ,
After that you have suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. Amen. Hallelujah. Hallelujah. We saw one promise and promise about another. There's another promise about that promise, and this day is a very special day because you're going to receive in abundance. ஆமென். இதோ வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இதோ வானத்தின் பலகணிகளை திறந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Loving Heavenly Father, even as I share your word this morning, Spirit of the living God, speak to your people through this verse. அப்பா தேவனே, இந்த கர்த்தாவே வார்த்தை பகிர்ந்து கொடுக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியேனை மறைத்து இவர்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. Hallelujah. In the midst of your hardships, உங்களுடைய கஷ்ட வேளையிலே God is actively working behind the scene. ஆமென். உங்களுக்கு பின்னாக கர்த்தர் இதோ கடினமாக வேலை செய்து கொண்டே The இருக்கிறார். best part that I would be touching in this verse is, இந்த காரியத்தில் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், after you have suffered a little while, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, after you have suffered a little while, கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற, hallelujah, then you see the Lord says, I will perfect you, I will establish you, I will strengthen you, I will settle you. ஆமென். உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. Hallelujah. Hallelujah. In times of sufferings, உங்களுடைய கஷ்ட வேளையிலே whether great or small, big or small, பெரிதாக இருந்தால் சிறிதாக இருந்தாலும், you may think it is going to wreck your lives. உங்களுடைய வாழ்க்கை முடியும் என்ற காரியத்திற்கு கொண்டு வரும்போது They can make you angry and bitter and frustrated with life. உங்களுடைய வாழ்க்கையிலே இதோ கோபம் இன்னும் அநேக விதமான காரியங்களை கொண்டு வந்து உங்களை நெருக்கலாம். You may be tempted even to give up your faith. உங்களுடைய விசுவாசத்தை கூட விட்டு போகிற நிலையில இருக்கலாம். But God says, கர்த்தர் சொல்லுகிறார், this is for a little while. இது கொஞ்ச காலம் பாட If you are going வைக்கிற through காலம். any kind of a situation, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால், if you're suffering now with whatever the things that are happening in your family, உங்களுடைய வாழ்க்கையிலே இது உங்க குடும்பத்திலே இப்பேற்பட்ட கொஞ்ச காலம் பாட அனுபவித்துக் கொண்டு இருந்தால், after a little while, கொஞ்ச காலம் கழித்து the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், He will establish you, உங்களை சீர்படுத்தி He will perfect you, ஸ்திரப்படுத்தி He will strengthen you, பலப்படுத்தி and He will settle you. நிலைநிறுத்துவார். Hallelujah. Hallelujah. His promises are yes and amen. அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. Hallelujah. The Hallelujah. ultimate goal of God's work in our lives is to bring us to His eternal glory. ஆமென். கர்த்தருடைய இதோ எல்லா விதமான முக்கியமான காரியம் நோக்கம் என்னவென்றால் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்து வைப்பது. Okay, in this verse, இந்த வசனத்திலே let's see what all. First point is, this verse tells us of who God is. யார் கர்த்தர் என்பதை இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. It says, but the God of all grace. ஆமென். கிருபை நிறைந்த தேவன். It says, no, first, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. the God of all grace is speaking to us this morning. இந்த காலை வேளையிலே சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பேசுகிறார். And secondly, இரண்டாவதாக He has called us into His glory. அவர் தன்னுடைய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. You have been called into His glory. அவருடைய மகிமைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். Thirdly, மூன்றாவதாக trouble and suffering will come, but it is temporary. ஆமென். கொஞ்ச காலம் தான் இந்த பாடுகள் எல்லாம், அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. And after you have suffered a little while, நீங்கள் இத கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு the fourth point is He perfects you. அவர் உங்களை சீர்படுத்துவார். And the fifth point is, after you have suffered a little while, He will establish you. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். After you have suffered a little while, He will settle you. பிறகு அவர் உங்களை நிலைநிறுத்துவார். Hallelujah. Hallelujah. Now, why does He do all these things? எதற்காக கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செய்கிறார்? We'll see that later. Let's get into the word of God now. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து In போகலாம். detail. Jesus is the God of all grace. கர்த்தர் சகல கிருபையும் பொருந்திய தேவன். Because the verse starts off with the God of all grace. ஆமென். இங்க வசனம் தொடங்குகிறது சகல கிருபையும் பொருந்திய தேவன். God of all grace is Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சகல கிருபையும் பொருந்தினவர். Not some grace, God of all grace. கொஞ்சம்
கிருபை அல்ல, சகல கிருபை பொருந்திய தேவன். He is the giver of all grace. எல்லாம் சகல கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார். If we read Titus chapter 2 verse 11, தீத்து 2:11 வசனம், Jesus is the grace that appeared to everyone on this earth. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. Hallelujah. Hallelujah. He appeared unto all of us. ஆமென். Grace நம் அனைவருக்கும் அவர் தேவ கிருபையானது பிரசன்னமானது. Hallelujah. So Hallelujah. he is the giver of every good and perfect gift in your lives. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் ஸ்திரமான காரியங்களும் கொடுக்க அவர் வல்லவராய் No இருக்கிறார். matter what you're going through, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து போய் His கொண்டிருந்தாலும் grace is greater than everything that you're going through. ஆமென். நீங்கள் இதோ கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் சகல கிருபையும் பெரிதாய் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில. Hallelujah. ஆமென். Your life may be like a roller coaster. ஆமென். Roller coaster. ரோலர் கோஸ்டர் தெரியுமா? What do you say? மேல போய் கீழ வரோம், மேல போய் கீழ வரோம். What is that called? Roller coaster English. தெரியல. ஒரு மாதிரி okay, it's in the you find okay, it's kind of a pastime for some people going into the roller coaster. But whatever your life, even if it is a roller coaster, the grace of Jesus Christ is greater than your roller coaster life. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை மேலும் கீழுமாக பள்ளம் மேடுமாக ஏறி இறங்குகிறதா இருந்தாலும் கர்த்தருடைய சகல கிருபையும் உங்களை பாதுகாக்கும். Grace can meet every need of yours in this life. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ அதை சந்திப்பதெல்லாம் கர்த்தருடைய கிருபையே. So God wants us to embrace His grace. கர்த்தருடைய இதோ கிருபை நமக்குள்ளாக நுழைக்க அவர் விரும்புகிறார். How do we embrace His grace? அது எப்படியாக காரியங்களை செய்கிறது? Read the word of God. கர்த்தருடைய வார்த்தை The வாசிங்கள். more you read the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கும் you will பொழுது move from faith to faith. நீங்கள் இதோ விசுவாசத்தின் மேல் விசுவாசம் You will அடைவீர்கள். move from strength to strength. நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். And you will move from grace to grace. நீங்கள் இதோ கிருபையின் மேல் கிருபை அடைவீர்கள். Hallelujah. Hallelujah. Colossians chapter 3 verse 16. கொலோசியர் 3:16. Let the word of God, let the word of Christ dwell in you richly, teaching and admonishing one another in all wisdom, singing psalms and hymns and spiritual songs with thanksgiving in your hearts to God. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. Hallelujah. This is how you need to embrace the grace of God. நீங்கள் கர்த்தருடைய இதோ அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. And when you embrace the grace of God, your thoughts, your words, your deeds will be all in line with Jesus Christ. ஆமென். நீங்கள் பரிபூர்ணமாக கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் ஞானத்தோடு கூட எல்லா காரியத்திலும் செய்வீர்கள். Hallelujah. Hallelujah. No matter whatever suffering that you are going through, நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும் don't dismiss embracing the grace of God. கர்த்தருடைய கிருபையை நீங்கள் ஒருபோதும் தள்ளிவிடாதபடிக்கு அதிலே நிலைத்திருங்கள். How do you dismiss God's grace? நீங்கள் எப்படியாக கர்த்தருடைய கிருபையை அகற்றுகிறீர்கள்? You have heard, no? People say, ஐயோ அவர் அங்கெங்கயோ இருக்காரு, நான் ஒரு மூலையில இருக்கேன். That's what you say, no? That's how you are dismissing His grace. ஆமென். அப்படியாக நாம் கர்த்தருடைய கிருபையை இழந்து போகிறோம். இவ்வளோ நாள் காத்திருந்த இன்னும் நடக்கல, இன்னும் எங்க நடக்க போகுது? That is how you dismiss your grace. ஆமென். நீங்கள் இப்படியாக கர்த்தருடைய கிருபையை இழந்து போகிறீர்கள். Yes? Don't dismiss the grace of God by your words. ஆமென். உங்களுடைய வார்த்தையினால் கர்த்தருடைய கிருபையை அகற்றாதீர்கள். Hallelujah. Hallelujah. Grace, in other words, is faith, being faithful. God is so very faithful in spite of you being unfaithful. ஆமென்.
நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் தேவன் உண்மையுள்ளவராய் உங்களுக்கு இருக்கிறார். Grace is like a husband who forgives his wife even when she has sinned against the husband. ஆமென். கிருபை என்பது எப்படி என்றால், இதோ மனைவி கணவனுக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் கணவன் அதை மன்னிக்கும் பொழுது எப்படியாக இருக்கிறதோ அப்படியாகத்தான் அந்த கிருபை. And vice versa. அப்படியாக கணவனும் மனைவியுமாக. Hallelujah. ஆமென். When the father welcomes the son, இதோ தகப்பன் தன்னுடைய மகனை அழைக்கும் பொழுது, even though he lost the way, even though he wasted his time and money, அந்த மகன் இதோ பணத்தையும் சமயத்தையும் இழந்து போய் வந்திருந்த பொழுது கூட, but when he came back to his father, தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்த பொழுது, father hugged him தகப்பன் அவனை அரவணைத்து and put a ring, a signet ring on his finger, அவனுடைய கரத்திலே முத்திரை மோதிரத்தை போட்டு, and did not complain about his mistakes, அவன் செய்த பாவங்களை குற்றி but காட்டாதபடிக்கு received him in his house. அவனுடைய வீட்டிலே, தகப்பன் தன்னுடைய வீட்டிலே அவனை சேர்த்துக் கொண்டார். That is grace. அது கிருபை. Hallelujah. 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 This day the Lord says, through my grace, with my grace, by my grace, I will bless the church. Amen. Amen. இதோ சபையை கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார். So grace is forgiving and forgetting. ஆமென். கிருபை என்பது மன்னிப்பது, மறப்பது. Hallelujah. Hallelujah. Forgiving and forgetting like as if it has not happened. ஆமென். நீங்கள் மன்னித்து மறக்க வேண்டும், அது நடக்காதது போலவே இருக்க வேண்டும். But we see in many places, in many families, அநேக குடும்பங்களிலே 20 வருஷத்துக்கு முன்ன நீ இப்படி சொன்னல, 20 years back you told like this. Don't dismiss grace. ஆமென். நீங்கள் இப்படியாக இருந்தீர்களானால் உங்களுடைய கிருபையை நீங்கள் இழந்து போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Sometimes when people have breakfast, when you ask them in the afternoon, what did you have? They have forgotten what they had in the morning for breakfast. சிலவங்க வந்த உடனே என்ன காலையில சாப்பிட்டீங்கன்னு கேட்டா அது நினைவு ஏற்படுறது இல்ல. அந்த மாதிரி எப்படி அதை மறக்கிறீங்களோ அந்த மாதிரி you forget about the hurt that person did for you some time back. அப்ப அந்த பிரகாரமாக மற்றவர்கள் செய்த பாவத்தை நீங்கள் மன்னித்து மறக்க வேண்டும். Jesus is the God of all grace. ஆமென். நம்மளுடைய இயேசப்பா தான் சகல இதோ கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். Embrace his grace. ஆமென். அவருடைய கிருபை நம்மேல் பரிபூர்ணமாய் இருக்கிறது. Read the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கள். Embrace his grace every day. கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாய் போர்த்திக் கொள்ளுங்கள். Secondly, இரண்டாவதாக the God of all grace கர்த்தருடைய சகல கிருபையும் has called every one of us here. ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. He has called you out of darkness into his marvelous light. ஆமென். கர்த்தர் இதோ உங்களை இதோ இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். For what? எதற்காக? To reach his eternal glory. ஆமென். அவருடைய நித்திய மகிமைக்கு கொண்டு போவதற்காக. Hallelujah. He has called you and me by the power of the Holy Spirit. உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே அழைத்திருக்கிறார். We didn't love him, நாம் அவரை but நேசிக்கவில்லை. he first loved us. அவர் முந்தி நம்மை நேசித்தபடியினால். We love him because he first loved us. நாம் நேசிக்கிறோம் அவரை ஏனென்றால் அவர் முந்தி நம்மை And நேசித்தார். because he loves us, he has called us for a specific purpose. ஆமென். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். We are called to be preachers. நம் அனைவரும் கர்த்தர் போதகராக அழைத்திருக்கிறார். We are called to be teachers. நாம் இதோ சொல்லிக் கொடுக்கிறவர்களாக டீச்சர்ஸாக. We are called to be members of his body. கர்த்தருடைய இதோ சரீரத்திலே ஒரு அவயவமாக இருக்க. We have been called to go and preach the gospel. நம் அனைவரும் அழைத்திருப்பது புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. Hallelujah. We need to go, reach out, because there is a purpose in God's calling you. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் அழைத்ததிலே உன்மேல் ஒரு நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Ephesians chapter 4, எபேசியர் 4 1 to 6, we will read all that. It's 1 required. 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி
சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. Hallelujah. So we have been called, let me read in English. Therefore, the prisoner of the Lord beseech you that ye walk worthy of the vocation wherewith you are called, with all loneliness, meekness, with long suffering, forbearing one another in love. Forbearing one another in love. Endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. There is one body and one Spirit, even as you are called in one hope of your calling. One Lord, one faith, one baptism. Hallelujah. We are called to live in unity by the grace of God. ஆமென். நம்மை அழைத்திருப்பதே நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய கிருபையிலே ஜீவிக்க. So you have been called உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். to live like the verse that we read in Ephesians 4:1-6. ஆமென். நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 6 சொல்லப்பட்டதின்படி வாழ்வதற்காக. So live a life alert all the time. ஆமென். எப்பொழுதும் இதோ கர்த்தருடைய இந்த வார்த்தையிலே ஜீவிப்பதற்காக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. If you are here, shout hallelujah. இங்க இருந்தீர்களானால் ஹalleluya என்று உரத்த சத்தமாக சொல்லுங்கள். ஜோரா சொல்லாமா? நீங்க அங்க hallelujah சொன்னா எனக்கு இங்க உற்சாகம் ஆகும். உற்சாகம் ஆகும். Amen. Hallelujah. Hallelujah. See, when you shout a hallelujah, here I am triggered by the Holy Spirit to speak to you what He wants me to speak to you. Amen. நீங்கள் அங்கிருந்து ஹalleluya என்று சொல்லும்போது நான் கர்த்தர் என்னை பலப்படுத்தி அவர் என்ன பேச சித்தமா இருக்கிறோம் என் மூலமாக அதை பேசுவார். And the third point now மூன்றாவதாக that I will be discussing with you, உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். after you have suffered a little while. கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு. The main message is after you have suffered a little while. இதோ முக்கியமான மெசேஜ் என்னவென்றால் கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு. All God's people suffer. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் இதோ கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். Because the truth is, when you are called by Jesus Christ, the devil is after you. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களை அழைத்த பிறகு சத்ருவானவன் உங்கள் பின்னாலே இருக்கிறான். The devil does not fight with God because he cannot fight with God. ஆமென். தேவனோடு கூட அவனுக்கு யுத்தம் பண்ண முடியாது. அதனால அவரோடு கூட யுத்தம் பண்ணுவது. Because devil is a fallen angel. ஏனென்றால் அவன் விழுந்து போன தூதன். So what God does, கர்த்தர் என்ன செய்கிறார் He என்றால் fights the devil through us. ஆமென். நம் மூலமாக கர்த்தர் அவனோடு கூட யுத்தம் செய்கிறார். And so the devil is all the time behind you to put you down, but your suffering will be for just a while and you will be victorious very soon. கொஞ்ச காலம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஏனென்றால் அவன் பின் இருந்த காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Every family has got problems. எல்லா குடும்பத்திலும் கஷ்டங்கள் இருக்கா? Yes or no? If you don't have problem, then you are in heaven. உங்களுக்குள்ளாக பிரச்சனைகள் இல்லை என்றால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாய் இருக்கிறது. James 5:9. யாக்கோபு 5:9. He says, all the believers' family, they have problems. சகோதரரே, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவர் இல்ல 5 and James chapter 5 யாக்கோபு 5:9. it says every family will have, every believer's family will have. It's 5:9. முன்ன பின்ன இருக்க பாருங்க. Okay. Okay, I have missed that. See, the word of God says in one of the verses in James, it says every family will have, every believer's family will have problems. Okay. யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு என்று. But we need to enter the kingdom of God by holding on to the promises of God. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டே முன்னேற வேண்டும். Because Acts chapter 14 verse 22, it very clearly says, through many tribulations we
enter the kingdom of God. அப்போஸ்தல நடபடிகள் 22:14 14:22. 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Hallelujah. So through many tribulations we enter the kingdom of God. So you will have problems. அநேக பிரச்சனைகளுக்கு பிறகு நம்ம கர்த்தருடைய சந்நிதியிலே எட்டுவோம். ஏனென்ற அதற்காகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பிரச்சனைகள் இருக்கும். And even as we read the verse in 1 Peter chapter 5 verse 10, 1 பேதுரு 5:10 நாம் வாசித்ததின்படி it says, after you have suffered a little while. கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு, If you are suffering, it is just for a little while. நீங்கள் இப்பொழுது கஷ்டம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது கொஞ்ச காலம் மாத்திரம். Again, I'll tell you, if you are suffering with something, it's just for a little while. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருந்தால் அது கொஞ்ச காலம் மாத்திரம். Not for a long time. அநேக இதோ நீடித்த நாட்கள் இருக்காது. For a little time. கொஞ்ச காலம். If you have suffered a little while, நீங்கள் இதோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் அது கொஞ்ச காலம் மாத்திரம். joy comes in the morning. இதோ கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு காலையிலே வரும். Hallelujah. Hallelujah. Suffering is a part of our journey in this life. ஆமென். நம்மளுடைய பிரயாணத்திலே அது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்ததாக இருக்கிறது. It brings in, it develops a greater intimacy with God. ஆமென். It brings in greater intimacy with God. நாம் கஷ்டங்கள் நமக்கு வரும்போது கர்த்தரோடு கூட இன்னும் அதிகமாய் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறது. When you're going through certain sufferings, even spiritually, you will increase. ஆமென். நீங்கள் இதோ ஆவிக்குரியான ஜீவிதத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் நீங்கள் இதோ அந்த கஷ்டத்திலே கர்த்தரிடத்திலே இன்னும் அதிகமாய் நெருங்க முடியும். In your sufferings, I tell you, you are molded more and more, you become like Jesus Christ. ஆமென். இந்த கஷ்டங்கள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது கர்த்தரிடத்தில் நெருங்கும் பொழுது நீங்கள் அதிகமாக கர்த்தரை போலவே மாறுவீர்கள். Ultimately, you will understand the will and the love of Jesus Christ. முக்கியமாக நீங்க கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறவர்களாக மாற்றப்படுவீர்கள். Hallelujah. 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 3 points. No? First we first saw that சகல கிருபை. who God is. யார் God of கர்த்தர்? all grace. Okay. Secondly, we saw that Jesus Christ himself is the grace. So we need to embrace this grace. கர்த்தருடைய கிருபை நம்ம பரிபூர்ணமாய் போர்த்திக் கொள்ள வேண்டும். Thirdly, கஷ்ட காலம் கொஞ்ச காலம் பாட that is அனுபவிக்கிறேன். the main message for every one of Amen. us. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறேன். கொஞ்ச காலம். After you have suffered a little while. ஆமென். கொஞ்ச காலம் சொல்லுங்க எல்லாம். கொஞ்ச காலம். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்ச காலம் தான். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம். கொஞ்ச காலம். And things will be bright for you. Amen. இதோ உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாய் இருக்கும் பிறகு. Hallelujah. Hallelujah. So in this small period of suffering, you move from faith to faith, from strength to strength in the Lord. ஆமென். நீங்கள் இதோ இந்த இப்படியாக கடந்து போகும்போது நீங்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைவீர்கள், பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். Don't run away from God in your times of trouble. உங்களுடைய கஷ்ட காலத்திலே கர்த்தரை விட்டு விலகி ஓடாதீர்கள். When you need some kind of medication for your body, you go to the doctor, right? ஆமென். உங்களுடைய இதோ சுகவீனத்திலே நீங்கள் டாக்டரை பார்த்து போகிறீர்கள் அல்லவா? He does whatever surgery, medication, whatever he does for you and me. We have a divine surgeon who does everything that is required for our safety. ஆமென். நாம் இத உலக பிராமண டாக்டர் இடத்தில் போகும்போது அவர்கள் செய்ய வேண்டிய ட்ரீட்மென்ட்களை கொடுக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய ஆவிக்குரியான ஜீவிதத்திலும் இந்த கஷ்ட காலத்திலும் கர்த்தரிடத்தில் போகும்போது அவருடைய உன்னதமான பரிமாறு நம்ம மேல இருக்கும். After you have suffered a little while, நீங்கள் கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு what happens? என்ன ஆனது? In that verse we see he perfects you. அவர் உங்களை இதோ பலப்படுத்துகிறார். That 10th verse, no, what is that? He perfects. சீர்படுத்தி. சீர்படுத்துறார். Okay, ஜோரா சொல்லலாமா? சீர்படுத்தி. He perfects you. உங்களை சீர்படுத்துகிறார். We are all imperfect, but he takes you through the problem and ensures that you are made perfect in the image of Jesus Christ. உங்களை கஷ்டங்களுக்கு கூடாக நடக்க வைத்து கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Whatever your situation this morning, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இந்த காலை வேளையில இருந்தாலும் you may have gone through sufferings, நீங்கள் இதோ கஷ்டங்களோட கடந்து but போயிருக்கலாம். believe me that it has
a greater victory more than you thought of. ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக மிகவுமாக கர்த்தர் வெற்றியை கொடுக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Philippians chapter 4 verse 12. பிலிப்பியர் 4:12. What happens when he perfects you? கர்த்தர் உங்களை சீர்படுத்தும் போது என்ன ஆகும்? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். Hallelujah. Philippians chapter 4 verse 12 says, I know both how to be abased and I know how to abound. Everywhere in all things I am instructed both to be full and to be hungry, both to abound and to suffer. Tamil எப்படி? We'll read that again. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். Hallelujah. When you go through suffering, நீங்கள் கஷ்டத்திலே கடந்து போகும்போது whatever happens you are able to adjust. ஆமென். எல்லாவற்றிலும் நீங்கள் இதோ சரியாக அதோடு கூட அட்ஜஸ்ட் ஆகி போக முடியும். One guy from the military, மிலிட்டரியில ஒரு ஆள் இருந்தார். he was talking to me. என்னோடு கூட பேசி கொண்டு இருந்தார். I was telling him, brother, ராத்திரில இங்க we went for some ministry. அங்க வெறும் ஒரு கார்பெட் போட்டுக்கோ, அது மேல படுத்துட்டு தான் நாங்க தூங்கணும் அப்படின்ட்டு. We put a carpet and we have to sleep on it. He's telling, I'm from the military, yeah. I can sleep on the ground. I can sit in the water for long hours. I can sit on the mountains. I can do everything. I'm used to it because I'm used to that suffering. Hallelujah. Amen. Hallelujah. அந்த மிலிட்டரி ஆள் கிட்ட சொன்னேன், இந்த கார்பெட்ல தான் படுக்கணும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நாங்க அங்க இருக்கும்போது தண்ணியில எவ்வளவு நேரம் நின்று இருக்கிறோம், படுத்து இருக்கிறோம், வேற இடத்துல எல்லாம் மேலும் கீழுமாக போய் வந்திருக்கோம். இதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே இல்லை என்று சொன்னார். In the stream I was just taken off. In that current I went and I got God saved me. Somehow I got stuck in that place and I came out of all these things. So suffering is for a while, and when I come out of all that suffering, I know how to live on this earth. Amen. அவர் இதோ ஆற்றிலே அடிக்கப்பட்டு போது கூட கர்த்தர் அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்த பொழுது அவர் கர்த்தர் வெற்றி கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், எப்படியாக இந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் நான் மேலே முன்னே வந்து நிற்பது எப்படி என்று கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். You are going through certain sufferings. நீங்கள் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போய் The Lord கொண்டிருக்கிறீர்கள். is perfecting you. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. I know you're going through sufferings. நீங்கள் இதோ கஷ்டங்களுக்கு உள்ளாக கடந்து போய் The Lord is கொண்டிருக்கிறீர்கள். perfecting you. கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார். And after he perfects you, பிறகு உங்களை சீர்படுத்தின பிறகு what does he do? என்ன செய்கிறார்? He establishes you. உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். We'll read that verse, 1 Peter 5:10. After you have suffered a while, he will make you perfect. He establishes you. Okay? Tamil எப்படி? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி. Hallelujah. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. He establishes you. உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். Peter, he denied Jesus, right? பேதுரு கர்த்தரை மறுதலித்தான். He was there with him for 3.5 years. 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த பேதுரு ஏசப்பாவை யாருன்னே தெரியாது சொல்லிட்டாரு. I don't know who that fellow is. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்று தெரியவில்லை என்று சொன்னார். But the grace of God கர்த்தருடைய கிருபையினாலே made him to understand the love of Jesus Christ இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்ததினாலே so very much அதிகமாய் அறிந்ததினாலே that he was prepared even to die on the cross upside down. ஆமென். பிறகு அவர் இதோ கர்த்தருக்காக தலைகீழாக சிலுவிலே மரிக்கவும் அவர் ஒப்பு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. When you're going through sufferings, நீங்கள் இன்றைக்கு இதோ கஷ்டத்திற்கு கூட கடந்து போய் the கொண்டிருந்தால் Lord is perfecting you. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். The Lord is establishing you. உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Establish means firm footing. Nobody can shake you. ஆமென். ஸ்திரப்படுத்துகிறார் என்றால் உங்களை யாரும் அசைக்க முடியாது, அப்படியாக ஸ்திரப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. அந்த மலை அசைக்கவே முடியாதுப்பா. சொல்லிக்கிறீங்களா? அங்க ஒரு மலை இருக்கு நம்ம ஆபீஸ்ல. அந்த மலை இருக்கு, அது அசைக்கவே முடியாது. One woman, she was so very strict. One solid tall woman, very strict she was. அந்த மலை அசைக்கவே முடியாது அப்படின்னுவாங்க.
So the Lord is going to make you in such a way that nobody can shake you. ஆமென். நம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்கும்போது யாராலும் நம்மை அசைக்க முடியாது. Hallelujah. Hallelujah. In a sense, it shows us a sense of firm footing. ஆமென். கர்த்தர் நம்மை இதோ நல்ல வண்ணமாக வேரூன்றி நிற்க செய்கிறார். Unshakable. ஒருபோதும் அசைக்க முடியாது. Steadfast. பலப்படுத்தி நிறுத்துகிறார். Steadfast. Nobody can shake you. Unwavering. ஆமென். அது ஒருபோதும் அசையாது. Hallelujah. Hallelujah. God is actively working to establish you. ஆமென். கர்த்தர் உங்கள் பின்னாக இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் சிறப்படுவதற்காக. After you have suffered for a little while, நீங்கள் கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு He perfects you, உங்களை சீர்படுத்துகிறார். and then He establishes. பிறகு ஸ்திரப்படுத்துகிறார். And after He establishes you, பிறகு அவர் சிறப்படுத்தின பிறகு according to the word, it says He will strengthen you. ஆமென். பிறகு அவர் உங்களை பலப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. So He makes you strong in your weakness. In your weakness, He makes you strong. ஆமென். உங்களுடைய பலவீனத்திலே அவர் உங்களை பலப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Psalm 29:11. Read that. சங்கீதம் 29:11. That was a promise for the last month. We read போன that. மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் இருந்தது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Hallelujah. The Lord gives strength to His people. The Lord blesses His people Amen. with peace. Hallelujah. Amen. Hallelujah. So the Lord strengthens you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். What kind of strength? எப்பேற்பட்ட பலன்? Not only the bodily strength. இதோ மாம்ச பிரகாரம் மாத்திரமல்ல. He strengthens not only in your body to be strong, உங்களுடைய மாம்சம் பலனா இருப்பதற்கு மாத்திரமல்ல, but He strengthens you even supernaturally to do supernatural things and to see supernatural things. ஆமென். உங்களை இதோ இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கவும் செய்யவும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. He strengthens you not only physically, even spiritually. ஆமென். உங்களை இதோ மாம்ச பிரகாரமாக மாத்திரமல்ல ஆவிக்குரியான ஜீவிதத்தில் உங்களை He பலப்படுத்துகிறார். strengthens you even in your emotions. உங்களுடைய ஆத்தும ரீதியாக அவர் பலப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. There are many people in your emotion. You may have shouted at people. You may do things which are not right because of your emotion. But today the Lord says He will strengthen even your emotions. ஆமென். நீங்க மன ரீதியாக மற்றவர்கள் மேல் நீங்கள் இதோ எரிந்து பேசி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் அந்த காரியத்தை உங்களை பலப்படுத்த நான் வல்லவராய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. In your emotions you must have spoken so many things, no? உங்களுடைய மன உளைச்சலிலே நீங்கள் ஏதாவது பேசி இருக்கலாம். Yes or no? கோபத்தில் எல்லாம் பேசியிருக்கீங்களா? இல்லையா? கோபம், that is also one kind of emotion, no? அந்த நேரத்தில் பார்க்கணும். யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. கடகடான்னு பேசுவாங்க. Like speaking in tongues, they will say all kinds of things. Yes? ஆமாவா இல்லைங்களா? Today the Lord is going to strengthen you to control your emotions. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய மன ரீதியாக எல்லாவற்றையும் கர்த்தர் இதோ கண்ட்ரோல் பண்ண வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. I have seen when I come to some areas, no, when I come there, அந்த ஏரியாவில் வரும்பொழுது பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் அழகா பேசுவாங்க. அழகா சாபம் மேலே சாபம். மை காட், காதில் ரத்தம் வரணும். Hallelujah. Praise the Lord. Okay, so He strengthens you spiritually, physically, and in your emotions. Amen. கர்த்தர் உங்களை ஆவிக்குரியான ரீதியிலே, மாம்ச ரீதியிலே, மன ரீதியிலே உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. He strengthens your heart. உங்களுடைய இருதயத்தின் பலப்படுத்த வல்லவராய் Your இருக்கிறார். stony heart, He's going to strengthen you to be a fleshy heart. ஆமென். உங்களுடைய கல்லான இருதயத்தை மாம்சமான இருதயமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Strength from all these things, and if you're hurt, even to recover from that hurt, He will strengthen you. ஆமென். உங்களுடைய இருதயம் காயமடைந்து இருந்தால் அதிலிருந்து கர்த்தர் மீண்டு வர உங்களை பலப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. நீங்க சொல்லலாம், நாக்கு புடுங்கி சாவற மாதிரி அவன் பேசிட்டான் அப்படி இல்ல, அப்படிதான் சொல்றாங்க. Even if you are hurt like that, I tell you the Lord is going to strengthen you to come out of it. ஆமென். அப்பேற்பட்ட பேச்சுகளை பேசி இருந்தாலும் கர்த்தர் அந்த காயங்களிலிருந்து உங்களை வெளியே வர வைக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And He is going to strengthen you
from wherever you have been rejected. ஆமென். எங்கெல்லாம் உங்களை மறுதலித்திருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. This morning, wherever you have been rejected, I tell you, don't feel bad about it. The Lord is going to strengthen you this morning. ஆமென். உங்களை எங்கெல்லாம் மறுதலித்திருக்கிறார்களோ தள்ளி வைத்திருக்கிறார்களோ கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். So when you go through sufferings, நீங்கள் இதோ கஷ்டத்திற்குள்ளாக கடந்து He போகும்போது strengthens you, He perfects you, அவர் உங்களை சீர்படுத்தி He establishes you, சிறப்படுத்தி He strengthens you. உங்களை பலப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. What a loving God we serve. எவ்வளவு அன்பார்ந்த தேவன் நம் தேவன். So you can trust Him and you cannot trust people. ஆமென். நீங்கள் இதோ கர்த்தரை நம்பலாம், ஆனால் மனிதர்களை நம்பாமல் கூட போகலாம். And after you have suffered a little while, கொஞ்ச காலம் பாட அனுபவித்த what all பிறகு He does, He perfects you, He establishes you, He strengthens you, and finally He says, நிலைநிறுத்து. He will settle you. ஆமென். அவர் நிலைப்படுத்துவார். Hallelujah. Amen. Hallelujah. Final settlement, அவ்வளவுதான். Final settlement. When I left the company, Xavier sir, final settlement is all done. Company, the final settlement, that's all. Everything that I had to get, I got all my settlement. I tell you, when Jesus settles, you will get the maximum, because you will be blessed according to His riches and His glory. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை இதோ நிலைப்படுத்தும் போது அவருடைய ஐஸ்வரியத்தின்படியே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. He will settle you. உங்களை கண்டிப்பாக அவர் நிலைநிறுத்துவார். In this world, everything is unsettled. In this world, everything is unsettled. இந்த உலகத்திலே எல்லாமே நிலை நிற்காதது. Yes or no? But God will settle you in such a way that you are deep rooted in His word. Amen. And on His foundation you will stand so very strong, nothing can shake ஆமென். you. கர்த்தர் உங்களை வேரூன்றி நிற்க செய்து உங்களை நிலைப்படுத்தி எல்லாவற்றிலும் அசையாதபடிக்கு நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, when a building is built, இது கட்டிடம் கட்டும் பொழுது after some time பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு you will find cracks, no? இந்த செவுர்ல எல்லாம் கிராக்ஸ் இருக்கும், இல்ல வெடிப்பு பாத்துருக்கீங்களா? இருக்கும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்ல பாத்துருக்கீங்களா? crack, you have seen cracks, no? அந்த மாதிரியான crack வரும் லைஃப்ல. you will find many cracks, okay? Many cracks in your life, but I tell you, for the building, that crack we have to repair it. But when it comes to Jesus Christ, I tell you, that crack will be closed in such a way nobody will be able to see that crack in your life. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இதோ விரிசல்கள் வரும், ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவான அந்த விரிசலை சரி பண்ண போது இங்க அந்த விரிசல் இருந்ததா என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அழகாக அதை சரிப்படுத்துவார். உங்க லைஃப்ல கிராக் இருக்குதா? இருக்கா கிராக்? இன்னைக்கெல்லாம் சரிப்படுத்துவார் கர்த்தர். எல்லா கிராக்குங்க எல்லாம் சரியாக போறாங்க. Hallelujah. Hallelujah. I told in a different way, Pastor. சரியா, I don't know how to say. Okay. He is going to repair all the cracks. கர்த்தர் எல்லா விரிசல்களையும் கர்த்தர் சரிப்படுத்த போகிறார். After you have suffered a little while, கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு கிராக் அங்க இருக்கு பாருங்க, அது ரிப்பேர் பண்ணனும்னா மறுபடியும் அதை சொரண்டி நல்லா சொரண்டி என்ன பண்ணணும், பட்டி எல்லாம் போட்டு அப்புறமா அந்த பட்டி பிளேடை வச்சு எல்லாம் பண்றப்போ, when that happens in your life, that suffering will be there. After that little while of suffering, I tell you, it will look like a new wall. ஆமென். விரிசல்களை சரிப்படுத்தும் போது கஷ்டங்கள் உண்டாகும், ஆனால் அது சரியான பிறகு அது எல்லாம் புதிதாக இருக்கும். Hallelujah. 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 If this message is blessing us, shout a hallelujah. Amen. Hallelujah. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருந்தால் ஹalleluya என்று சொல்லுங்கள். Hallelujah. He has called us. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And your suffering is for a little while. உங்களுடைய கஷ்டம் கொஞ்ச காலம். From your suffering to the victory, there's a lot of things going to happen. ஆமென். உங்களுடைய வெற்றிக்கு அந்த கஷ்ட காலம் இதோ மிகவும் கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. He will for sure perfect you, establish you, strengthen you and settle you. கர்த்தர் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். Hallelujah. Hallelujah. மறுபடியும் தமிழ்ல சொல்றீங்களா? சீர்படுத்தி நிலைநிறுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஸ்திரப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி
நிலைநிறுத்துவார். நிலை நிற்புவார். ஆமென். நிலை நிறுத்துவார். நிறுத்துவார். Hallelujah. Hallelujah. He is going to settle you this morning. Whatever you are going through, you may have gone through Amen. so many problems. Hallelujah. I tell you, the word of God is so powerful in this place. You believe in it and you will come out of it. You will go to the other side. ஆமென். நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலே கூட கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நிலை நிறுத்தும் போது கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். The God of all grace is in control of you. ஆமென். உங்களை சகலவிதமான கிருபையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். Hallelujah. Hallelujah. He is able. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். Hallelujah. Hallelujah. We'll read the promise verse that was read in the morning today. இந்த காலை வேளையிலே நாம் இது வாக்குத்தத்த வசனத்தை வாசித்தோம், அதை வாசிக்கலாம். Isaiah 61:3. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. He gives them that. He gives them beauty for ashes, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், oil of joy for the mourning, ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், and he gives you the garment of praise for the துதியின் உடையையும் கொடுப்பார். for the spirit of heaviness. ஆமென். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். If you have come here with a heavy heart, நீங்கள் இன்றைக்கு இதோ துக்கமான ஒடுங்கின ஆவி உடையவர்களாக it means வந்திருக்கிறீர்கள். you're going through certain difficulties. நீங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போய் It கொண்டிருக்கிறீர்கள். means you're going through certain problems. நீங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். He's going to bring you out of all these problems. கர்த்தர் இவைகளை எல்லாவற்றிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். He's going to bring you out. ஆனா ஒன்னு போனா இன்னொன்னு வரும். He's going to bring you out. The moment you come out, அது இப்போதான் வெளியே வந்த அதுக்குள்ள இது ஒன்று வந்துருச்சு. சனிய அப்படின்வாங்க. சரி, let the problems come. ஆமென். எல்லா பிரச்சனைகளும் வரட்டும். Every time one ஒரு மலை வந்தா, every time God enables you to cross that mountain. ஆமென். உங்களுக்கு முன்பாக மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அதன் மேல் ஏறி போய் இன்னொரு காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So that you will be called trees of righteousness. ஆமென். உங்களை கர்த்தர் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். Planted by God. கர்த்தரால் நாட்டப்பட்டது. Hallelujah. Hallelujah. I'm sure God is able to change whatever your situations. In Jesus' name, you'll never be the same. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் கஷ்டங்கள் அப்படியாக இருக்காது, விலகி போகும். He changes your shame to fame. ஆமென். கர்த்தர் உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இதோ ஆனந்த தைலத்தை கண்டிப்பாக From your கொடுப்பார். ill health to good health. உங்களுடைய இதோ சுகவீனத்திலிருந்து ஆரோக்கியத்தை கர்த்தர் He's able கொடுப்பார். to change your labor to favor. ஆமென். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் கண்டிப்பாக ஆறுதல் அடையும்படியாக அதை He செய்துவார். is able to change your pressure to pleasure. ஆமென். கர்த்தர் இதோ உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா துன்பத்திலும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க He வல்லவராய் is able இருக்கிறார். to change your pain to gain. ஆமென். உங்களுடைய வேதனையை கர்த்தர் பலன் கொண்டதாக மாற்ற போகிறார். From fear to assurance he will take you. ஆமென். உங்களுடைய பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க From போகிறார். barrenness to bearing fruit. மலட்டுத்தனத்திலிருந்து இதோ பலன் கொடுக்கிற மகளாக உங்களை மாற்ற போகிறார். From your disgrace to grace. ஆமென். உங்களுடைய இதோ அகன்று போன கிருபையிலிருந்து கர்த்தர் கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. ஹalleluya. From mockery to victory. ஆமென். உங்களை கேலி செய்திருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களை இதோ வெற்றிக்கு கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் Hallelujah. இருக்கிறார். From the darkest night to the joy and delight in Jesus' name. ஆமென். இதோ இருளான வாழ்க்கையில் இந்த கர்த்தர் உங்களை மகிமையான சந்தோஷமான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார். May the Lord raise you up from the low esteem to the highest. ஆமென். கர்த்தர் உங்களை தாழ்ந்த இடத்திலிருந்து மேன்மையான இடத்திற்கு கொண்டு வருவாராக. All you need to do is call on him. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட He வேண்டும். has called you. அவர் அழைத்திருக்கிறார். And when you call on him, நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது he is available for help.
எப்பொழுதும் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். Any time is available. எப்பொழுதும் அவர் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். His line is always available. ஆமென். அவருடைய லைன் எப்பொழுதும் ஆன்ல இருக்கும். Even if 100,000 people call him at one time, கோடிக்கணக்கான மக்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் ஒரே சமயத்தில் he will speak to you அவர் உங்களோடு கூட பேசுவார். like as if he is speaking to one individual. Amen. With all his effort, with all his love, he speaks to you. அவருடைய முழு அன்போடு கூட உங்களோடு கூட பேசுவார். Hallelujah. Hallelujah. Even 100,000 people calling him, he still listens to you. ஆமென். கோடிக்கணக்கான ஜனங்கள் அவரை அழைத்தாலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Pastor, how does he do this? அது எப்படியாக அவர் செய்கிறார்? He is an omniscient God. அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிற தேவனாய் He இருக்கிறார். knows everything what's happening around. உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை He is அறிந்திருக்கிறார். omnipotent God. அவர் எல்லா சர்வத்திலும் சர்வ வியாபியாக He இருக்கிறார். is all powerful. அவர் வல்லமை உள்ள தேவன். And he is omnipresent. அவர் எல்லா இடத்திலும் எங்கும் நிறைந்திருக்கிறார். And so there is nothing impossible with him. கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. We have an insurance policy with Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இன்சூரன்ஸ் பாலிசி வைத்து இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Written in the blood of Jesus Christ, the Lamb, and sealed by the Holy Spirit. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதோ முத்திரை போடப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ். I don't pay any premium for that. ஆமென். அதற்காக நாம் இஎம்ஐ கட்ட வேண்டாம். All free. எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Totally free. முழுமையாக நமக்கு இதோ சலுகை கொடுத்திருக்கிறார். Whatever happens, everything is free. Amen. என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இதோ ஃப்ரீயாக எல்லாவற்றையும் So கொடுத்திருக்கிறார். don't grumble in your times of trouble. உங்களுடைய இதோ பிரச்சனை நாட்களிலே முறுமுறுக்காதீர்கள். After you have suffered a little while, கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பிறகு he will settle you. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். Hallelujah. Hallelujah. After you have suffered a little while, கொஞ்ச காலம் பாட அனுபவித்த he பிறகு will settle you. கண்டிப்பாக கர்த்தர் நிலைநிறுத்துவார். If you don't believe in it, you have lost the message. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் இந்த காரியங்கள் கேட்டதெல்லாம் இல்லாமல் போகும். If you have received this message, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தையும் இந்த செய்தியும் நீங்கள் பெற்றுக்கொண்டு you இருந்தால் will come out of your little sufferings for a little while. ஆமென். நீங்கள் கொஞ்ச காலம் பாட அனுபவித்த காரியத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தர் வெற்றிகரமாக உங்களை வழி நடத்துவார். Hallelujah. ஹalleluya. Jesus will never be the same. He is never the same. Your life will never be the same. ஆமென். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நின்று காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Let's all close our eyes in prayer. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் இந்த வேளையில. Pastor Sylvester will pray, and then finally I'll give the after that benediction. According to this one, so two stanzas. According to exactly this one. Yeah, there's one baby dedication. We'll sing one verse. One stanza. Yeah. Hallelujah. ஹalleluya. எல்லாம் விரும்பலாமா? ஆமென். இந்த வசனத்தை கேட்ட